நீங்க விளக்கமாக சொன்னாதான் எனக்கே தெரிந்திருந்தாலும் தமிழ வந்திருக்க பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் தெரியும். அப்படியா? ஆமாங்க. மன்னர் வந்து போட்ட அந்த மலையில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள் அதற்கு பேர் கிரிவிரதம். மரம் செடி கொடி அதற்கு பெயர் விருட்சம்னு சொல்லலாம். இந்த கிரியும் அந்த விருட்சத்தையும் ஒன்றாக சேர்த்து என் நாட்டுக்கு கிரிவிருட்சம் என்று பேரு. அப்படி இருந்தாலும் ராமதேயம் மரகத மன்னன் ராமதேயத்தை கேட்டு வராங்க. கேளுங்க. பல நீதிகளை எடுத்து உரைக்கக்கூடிய நீதிமந்திரி பேரோ நீதிமந்திரி தெரிஞ்சுங்க. அப்படியே கட்டும். புத்திமந்திரி நாமதேயமோ புத்திமந்திரி நீதிமந்திரி புத்திமந்திரி இருவரும் உடை சூழ்ந்து கொண்டே வருகிறாங்க. அது மட்டுமா? எப்படி?
மன்னருக்கு அழகு துட்டக்கூடிய மணிமகுடம் எப்படி இருக்கு? அதிகாலையிலே கிழக்கு திசையிலே சூரிய பகவான் எப்படி தகத்தகமா வருகிறாரோ அதே போலே பல 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 சொல்லிக்கிறீங்க. அப்படி நான் சபையிலே அமர்ந்தால் பார்ப்பவர் யார்? அருமறையோர்கத்திலோ சிவமா தீர்வதிக்க வேதியர்களும் பிராமணன் சொல்லலாம். பிராமணர் அப்படி வாழ்க மன்னா வளர்க மன்னா வளர்க மன்னா வளர்க மன்னா ஆயாரம் வாய்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எந்தவித குறை என்பது முறையிட்டு பார்த்தாலே இல்லைங்க. அப்படியா? ஆமாங்க. இருந்தால் சபை வணக்கம் ஆகட்டும். அரவணி அரவர் தந்தை சக்தி மேல் கரத்து தாங்கிய தாமரை தாமரை போற்றியே பணிதி